அஸ்ட்ரோ பக்தி டாக் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 1 ஜூன் 2025 புதிய மாதம் பிறந்தது. விஸ்வவாசு வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வளர்பிறை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். 152 நாட்கள் வருடம் பிறந்து ஆகி 213 நாள் கையிலே வைத்திருக்கிறோம். நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு சஷ்டி என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். நார்மலாக இந்த குழந்தை வரம், தாலி வரம், சுமங்கலி பாக்கியம் இதெல்லாம் கேட்போம். இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒரு நல்ல கோவில் வேணும். திருநெல்வேலியிலே பாபநாசர் கோவிலை சென்று வழிபடும்போது பாபங்கள் எல்லாம் நாசமாகிவிடும் அப்படிங்கிறதுனால பாபநாசர்னே பேர் வச்சுருக்காங்க. அதனாலே அங்கே வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை வரம், சுமங்கலி பாக்கியம், திருமண வரம் 3மே நன்கு கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல குறிப்பை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். அந்த பக்கம் போகும்போது அவசியம் பாபநாசரை போய் பார்த்துட்டு வாங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சுபிட்சங்கள் உண்டாகட்டும். இன்றைக்கி நல்ல நேரம்னா காலை 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும். சாயங்கால வேலையில் பார்த்திங்கன்னா மதியம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம்னு பார்க்கும்போது 10:30லேருந்து 11:30 மணி வரைக்கும் இருக்கும். மத்தியான வேலையில் 1:30லேருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகுகாலம் சாயங்கால வேலையில். குளிகை 3:4:30 சாயங்கால வேலையில் வரும். யமகண்டம் 12:1 மத்தியானம். இன்றைக்கு சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ரிஷப ராசிக்குள்ளே சூரியன் 2 நாழிகை இருப்பார். 9 வினாழிகள் இருக்க போகிறார். சூரியன் 5:52 டான்னு உதிச்சிருவார். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது கடகராசிக்குள்ளார இருக்கும். அப்போது சந்திராஷ்டமம் எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா பூராட நட்சத்திரம் அப்படிங்கிற தனுசு ராசிக்கு வரும். இன்றைக்கு கட்டங்களிலே கோச்சாரத்தில் எங்கெங்கே ராசி பலன் இருக்கிறது பார்ப்போம். ராசிகள் அமர்ந்திருக்கும். சூரியனும் புதனும் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார்கள். குரு மிதுனத்தில் அமர்ந்திருப்பார். கடகத்திலே செவ்வாய், கேது சிம்மத்திலும், கும்பத்திலே ராகுவும், சனி மீனத்திலையும். இன்றைய நாளிலே சுக்கிர பகவான் இன்றையிலிருந்து மேஷராசிக்கு மூவ் ஆகிடுவார். அவர் பெயர்ந்து விடுவார்னு சொல்லலாம். சுக்கிர பெயர்ச்சி. கடகத்திலே நமக்கு சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் என்ற புதனுடைய சாரத்தில் அமர்ந்திருப்பார். இன்றைய நாள் நமக்கு எப்படி இருக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரிய பகவானை வழிபடணும். முடிந்தவரை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கண்ணாடி பொருட்களை வாங்கினீங்கன்னா இன்றைக்கி நல்லது. மற்ற எந்த பொருளும் பெருசாக வாங்குறதுல அவசியம் இல்லை. முக்கியமாக அந்த கோதுமை பண்டங்கள்லாம் இன்றைக்கி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் வாங்க வேண்டாம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரங்கநாத பெருமான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பாம்பனையில் படுத்து கொண்டிருக்கிற அந்த ரங்கநாத பெருமான். நவக்கிரக சாந்தி செய்வதற்கு நல்ல நாள். புதிதாக வாகனம் வாங்கியிருந்தால் ஏறுவதற்கு நல்ல நாள். எதையானு ஒன்று கற்றுக்கணுன்னா இன்றைக்கி நல்லா பண்ணலாம். மந்திரங்கள் பிரயோகம் செய்யக்கூடியதெல்லாம் இன்றைக்கி நல்லா ஆரம்பித்து வைக்கலாம். நல்ல நாள். சஷ்டி திதினாலே முருகனை வழிபடுவது. சஷ்டினாலே நார்மலாக வீடு, மனை, வாகனம் இது விஷயத்திலெல்லாம் யோசிப்பது, இதெல்லாம் பண்ணுவது இதனால் வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சஷ்டி திதியும் போது 2 அகலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அகலில் நல்லா தேனை ஊற்றி நீங்கள் ஈசான்ய மூலையில் பரனில் இருந்தால் பரனில் வச்சுடுங்க. அந்த பள்ளியெலாம் வராமல் இருக்கணும். கொஞ்சம் தட்டில் தண்ணி ஊற்றி அதை அகலை வச்சுருங்க. அது இருக்கட்டும். அந்த தேனுடைய மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த தேனுடைய மிச்சத்தை இன்னொரு பாட்டில் தேனையும் வாங்கிட்டு 2த்தையும் கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க. இப்படி கொடுத்து வேண்டும் வந்தீர்கள்னால் கிரக பிராப்தி சேரும். புதிய வீடுகள் வாங்கணும்னு என்ன இருந்தீங்கன்னா 7 வாரம் 7 சஷ்டி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல விதமாக புதிய
வீடு பிராப்தம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அதனால் அழகாக பயன்படுத்திக்கலாம். எளிமையான பரிகாரம் தொடர்ந்து செய்யும்போது நல்ல பரிகாரத்தின் பலனாக கிடைக்கும். நார்மலாக சொல்லுவாங்களே, தேன் அபிஷேகம் செய்தால் குரல் வளம் நல்லா வரும்னா, பாடகர்களுக்கு தேன் அபிஷேகம் பண்ணினா முருகனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தேனினால் வரக்கூடிய பலன்களிலே இந்த வீடு வாசல் வரக்கூடிய விஷயங்களும் ஒன்று அப்படிங்கிற மனதில் வைத்து கொண்டீர்களால் வாஸ்து காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைய நாளிலே மேஷ சிம்ம ராசிகளுக்கு திதி சூன்யமாக இருக்கும். அதனால் முருகப்பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதே நடக்கும். கரணம் அப்படின்னா கௌலவ கரணம் அப்படின்வாங்க. கௌலவ கரணம்னாக்க நார்மலாக நம்ம செய்யக்கூடிய காரியங்களிலே புதிய வாகனம் ஏறுதல், சகல விதமான சுபகாரியங்கள், யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கணுன்னா இன்றைக்கி பிடிச்சிக்கலாம். மந்திர காரியங்கள்லாம் செய்யணும்னா இன்றைக்கி செய்யலாம். கௌலவன்னா பன்றி, பூவராக பெருமானை வழிபடுவது, தஞ்சை மகா கோயிலில் இருக்கக்கூடிய மகாவாராகியை வழிபடுவது, ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுவது, திருநள்ளாறு சனீஸ்வரனை வழிபடுவது, இது எல்லாமே இன்றைக்கு ரொம்ப நல்லது. முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவி செய்வது இந்த கௌலவகரத்திலே நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியமாகும். யோகம் துருவ யோகம்னு வரும். துருவ யோகம்னா அந்த குலம் கொட்டெலாம் வெட்டுறது, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவது, நவரத்தினங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல நாள் இந்த சஷ்டி திதியோடு சேர்ந்த துருவ நட்சத்திரம். இந்த துருவம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த யோகத்தினுடைய பலனாக இன்றைக்கே நீங்கள் இதில் பலன் பெறலாம். நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்ப்பது மேஷ ராசி. மேஷ ராசியிலிருந்து கடக ராசி அப்படிங்கிறது 4வது வீடுன்னு சொல்லுவாங்க. மண், மனை, வாகனம் போன்ற இடங்கள். அதனால் வீடு, வாகனம், கல்வி, விவசாயம், சுகபோகம், பயணம், சிலவங்களுக்கு எழுத்துத்துறை, புகழ், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். ஆனாலும் மனசில் சில கவலைகள் எல்லாம் வைத்து கொண்டு தான் இன்றைய நாளை துவங்க போகிறீர்கள் அப்படிங்கிறது மனசில் கொள்ளுங்கள். லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமான குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். சின்ன சின்ன கவலைகள், குடும்பத்தை பற்றின எண்ணங்கள் ஓடுங்கும். குழந்தைகளுடைய நன்மைகளை பற்றி யோசனை பண்ணுவதும், அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கான எண்ணங்களுக்கும் பயணங்களுக்கும் நீங்கள் தயாராகி விடுவீர்கள். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் உண்டு. வரன் தேடும் முயற்சியிலே சில பாசிட்டிவ் எனர்ஜிஸ்லாம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே கஷ்டம் உண்டா சார்னா மனசில் கஷ்டம், அதனால் கொஞ்சம் விஷயத்தில் சோர்வு வருவதற்கான, அசதி வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ரொம்ப சோர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா நல்லது. நடப்பது நாராயணன் ஜெயல்னு விட்டுடுங்க, பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். சுக்கிரன் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துன்னு சொல்லக்கூடிய தனகாரகன் 12இல் அமர்ந்திருவது சுகம், லாபத்தை கொடுப்பார். ஆனால் நல்லது வரும், கவலைப்படாதீர்கள். பணத்தை பற்றி குறை இருக்காது. லாப நோக்கிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வரவுக்கேற்ற செலவு அப்படின்னு சொல்லுவோம். செலவும் இருக்கும், வரவும் இருக்கும், ஈக்குவல் ஆகிடும், பயப்பட வேண்டாம். அதனால் இதனால் ஒரு நல்ல இனிவு நாளாக அமையப் போகிறது. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலம், நலம் பெருக்கி மகிழ்ச்சி, களிப்பை உங்களுக்கு என்றும் நிலைத்திருக்க வைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடமான கடகராசிக்குள்ளர சந்திர பகவான் பயணித்திருக்கிறார். சகோதரர்கிட்ட கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பது, புதிய ஆபரணங்களை வாங்குவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இன்றைக்கு வீட்டில் கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பாங்க, சண்டை கொஞ்சம் பெருசாக இருக்காது. நல்ல விஷயங்களினாலே லாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு உண்டாகும். ஆனாலும் மனதிலே சில விஷயத்தில் குழப்பங்களினால் வரக்கூடிய சில யோசனைகள், குழந்தைகளை முன்னிட்டு சின்ன பிரயாணங்கள், இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
பண வரவுக்கு அனைத்து விதமான முகாந்திரங்கள் இருப்பதனால பணம் வந்துடும். செயல்களிலே வெற்றி அப்படின்னு கிடைக்கும். எதிர்பாராத யாரோ ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி போய் வெளியில் சாப்பிட்றது, சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு சூழ்நிலைகள், அங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்கான வெளியில் போய் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி உண்டு. ஞாயிற்றுக்கிழமை என்டர்டைன்மெண்ட்னு ஒன்று உண்டு. அதனால் கொஞ்சம் அவுட்டிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்றது அப்படிங்கிறதும் உண்டு. ரொட்டீன் சாப்பாடு இன்றைக்கி இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் கவனத்தை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இன்றைக்கி பெருசாக மாற்றங்கள் ஒன்றும் இல்லாத நாள். 4-6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் பலமும் மகிழ்ச்சியும் களிப்பும் என்றும் நிலைத்திருக்க வைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே ஒரு சில இடத்திலே தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி வைப்பார். அதனால் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன் செலவாகுதுன்னே தெரில, செலவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அந்த செலவு எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தேவையில்லாத 2 நஷ்டம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே இருந்தேன், இன்னும் கொஞ்சம் வந்துடுச்சு. குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் ஜிங்குன்னு ஆடுதுன்னுவான். அந்த மாதிரி தேவையில்லாத என்னை கூட்டு படுத்துது அப்படின்னு ஒரு எண்ணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் மைண்டில் வச்சுக்கணும். இதுவே சிக்காக மாறிடுமா? ஆமாம், கொஞ்சம் சிக்காக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சிக்னஸ்னால என்னவோ தேவையில்லாமல் உங்களை நீங்கள் கர்ஸ் பண்ணிக்கிற சூழ்நிலையும் உண்டு. உங்களை நீங்களே திட்டிக்கக்கூடிய சூழ்நிலை. போராட்டத்துக்கு உங்கள் ஒய்ஃபை வந்து ஒன்று கொஞ்சம் நோண்டுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறேன். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அதில் அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டான சூழ்நிலை உண்டு. நமக்கு லாபங்கள் கிடைக்கலைனாலும் நஷ்டங்கள் வந்தாலும் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனால் அவமானப்பட்டால் மனசு ஒத்துக்காது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் செய்கிற காரியத்தை யோசித்து நிதானித்து செய்யுங்க. அவசரப்படாதீங்க. காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் லாபத்தை நோக்கி அழகாக போயிடலாம். அதனால் எதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே பக்தியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எதையும் பக்தி ஸ்ரத்தையாக பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசங்கள் உண்டாகும். அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா 3-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனாலும் சூரியனை வழிபடுவது உங்கள் வழக்கத்திலே ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதனால் காலையில் எழுந்ததும் முதல்ல சூரிய பகவானை பார்த்துவிட்டு இந்த காரியங்களை ஆரம்பிங்க. வாழ்க்கையில் வளமும் நலமும் மகிழ்ச்சியும் களிப்பும் என்றும் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரையே சந்திரனை வைத்து இந்த நாளை துவங்குகிறீர்கள். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலே புதன் அப்படிங்கிறதுனாலையும் மனதிலே புதிய குழப்பங்களை எல்லாம் இருந்ததுக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு நல்ல நாள் இன்று. குழந்தைகளை பற்றின எண்ணங்கள் நிறைய ஓடும். வண்டி வாகன விஷயங்களிலே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு லாபமாக மாறுமா? புதிய வீடு கட்டுறதுனால யோசிச்சுருந்தோம், அதெல்லாம் நல்லது நடக்குமான எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி நிறையா இருக்கும். அதை தடையதும் வராமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி ஒரு சிக் ஃபீலோடு இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய டே. எந்த விதத்திலும் பயப்படாமல் நல்லபடியாக நடக்க போகிறது அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு ஆரம்பிக்கலாம். தன விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் வந்தால் மட்டும் கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். அந்த செலவு வீண் விரயமா அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு செலவு பண்ணுங்கள். எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் காரியத்துடைய அந்த நியூயான்சஸ் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நோட்டபிள் விஷயம். இன்றைக்கி அவசர காரியம் அள்ளி தெளிப்பது அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் தூக்கிடுங்க. இந்த காரியத்துக்கு இதான் ரிசல்ட், இந்த காரியத்துக்கு இதான் ரிசல்ட் ஓரியன்டாக போங்க. அது உங்களுக்கு கரெக்டான தெளிவை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையும். 2-6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை மனதால் வழிபடுவதும் இந்த நாளிலே உங்களுக்கு தெளிவையும் ஞானத்தையும் மகிழ்ச்சியும் களிப்பையும் கொடுக்கும்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. ராசியின் 12ஆம் இடமான கடகராசிக்குள்ளரே ஆயில்ய நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் உதைக்கிறார். விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை மனதிலே ஏற்படுத்தி கொள்வார். நார்மலாக சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி யோகங்களை கொடுக்கக்கூடிய நாளில் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. சந்திரன் உள்ளே வரும்போதே யோகத்தோடு தான் வரார். அதனால் செலவுகள் வந்தாலும் சுப செலவுகளாக எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்துக்கு கொண்டு போயிடுங்க. நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் அழகாக பைஃபர்கேட் பண்ணணும். எப்படிலாம் இருக்கும், இந்தந்த காரியங்களெல்லாம் எனக்கு நல்ல காரியங்கள், இதெல்லாம் நான் செஞ்சால் எனக்கு பெருநீளாக பெனிஃபிட் வரும், இதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலான்னு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரிங்க. அப்படி பிரிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காரியத்தன்மைகள் புரிந்து காரியங்கள் செய்யும்போது விரயங்கள் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்ற நுட்பத்தை புரிந்து கொண்டே இந்த நாள் சூப்பர் நாளாகிடும். பொருளாதார வசதியிலே நல்ல பண வரவு செலவும் சேர்ந்த நாளாக தான் இருக்க போகுது. வியாபாரத்தில் பெரிய லாபம் இல்லைனாலும் வியாபாரம் நல்லாயிருக்கும். குடும்ப நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சீர்கேடு இல்லாத நாள். ஆஃபீஸ் கோயர்ஸ் சொல்லுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பனி பர்டன் இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி டோன். இன்றைய நாளிலே 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக லக்ஷ்மியை வழிபடுவதும் வாழ்க்கையிலே சுபிட்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் என்று நிலைத்திருக்க வைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிறைய விஷயங்களிலே லாபத்தை கொடுப்பதற்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் சந்திரனுடைய பயணம் இன்றைக்கு முக்கியமாக அமைகிறது. சந்திரனை பேஸ் பண்ணி தான் கோச்சாரங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ சந்திரன் இன்றைக்கு இருக்கக்கூடியது கடகராசிக்குள்ளே இருக்கிறார்னா மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார், சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், தனத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு இருக்கும். சில அன்பர்களுக்கு இந்த வெளி ஊர் பயணங்களில் ஹாஸ்டலில் தங்கி பண்ணி வைங்க. சிலவங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவீங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக உணவு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்றைக்கு வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். பத்திரிகை மற்றும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு இன்றைக்கி நாட்களிலே குறிப்பாக பார்க்க முடியும். நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டோமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குன்னு நான் அடுத்து கேட்பேன். ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டிங்களா சார்னு கேட்பேன். அதனால் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்படிங்கிறனால கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. தொழில் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் நல்லாயிருக்கும், சந்தோஷத்தை கொடுக்குன்னு பார்த்தோம். லாபம் கொடுக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபத்துக்கு அடிப்படையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் சோர்வும் அசதியும் இருப்பதனால லாபத்தை கோட்டை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவங்களால லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு, அந்த எக்ஸாமெல்லாம் கரெக்டாக அவங்களோட செட்டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா லாபம் அவங்களுக்கு வெற்றிகளாக மார்க்களாக மாறி மதிப்பெண்கள் வரும்போது நல்ல வாழ்க்கை அமையப்போகிறது. அதனால் சுபிட்சங்கள் கிடைக்கும். அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து செயல்படுங்கள். குடும்பத்தில் நிறைய டிஸ்கஷன் மேட்டர்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணலேன்னு தான் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களுக்கு சண்டையே. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வச்சிங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா. சோஷியல் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொடுங்க. அந்த செலவுக்கு நீங்கள் கணக்கு கேட்காதீங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்தி கிடைக்கும். ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை உண்டு. அடுத்த வேலை செஞ்சதுனால சில திட்டுகளும் உண்டு. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை பார்த்துக்கோங்க. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மையும் மகிழ்ச்சியும் களிப்பும் என்று நிலைத்திருக்க வைக்கட்டும். வாழ்க வளம். வணக்கம் துளாராசி அன்பர்களே. வெற்றியின் இலக்கு நியாயத்தின் தன்மை, இது ரெண்டையும் ஒருங்கே வைத்து அதற்கான பயணத்தை அழகாக பயணித்து கொண்டிருப்பவர் நீங்கள். இன்றைய நாளிலே 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்திலே
கடகராசிக்குள்ளர நமக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறனால மனதிலே எந்த விதமான காரியங்களையும் மெதுவாக செய்யணும்னு எண்ணம் வரும். காரிய ஓட்டங்கள் மெதுவானாலே அன்றைக்கி வேலை ஸ்லோவாக இன்னே இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு கணவன் மனைவி கூடிய உறவுகள் இன்றைக்கி நல்லா இருக்கும். ஒரு சில அன்பர்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கும் தன யோகம் கிடைப்பதற்கும் அப்பாக்கள் மூலிமா வரக்கூடிய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. இன்றைக்கி அயன சயன போகம் அப்படிங்கிற சோகம், அந்த போகங்கள் உண்டு. குடும்பத்திலே குழப்பமில்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் காட்டும். அதனால் கொஞ்சம் சந்தோஷத்தை வர வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சூரிய பகவான் லாபத்துக்குரியவர். அவர் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறனால பண வரவுகள் வருமானு எதிர்பார்த்து கவலைகள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பணம் வரும். ஆனால் கன்ஃபார்மாக பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சந்தோஷம் மிகுந்த சூழ்நிலையை குடும்பத்தில் எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும்னு அவங்களுக்காக உழைக்கிற நீங்கள், அதனால் உழைப்பினால் வரக்கூடிய ஊதியம் உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டுங்கிறது நிதர்சனமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானே இன்றைக்கி வணங்குவதும் ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அன்பர்கள் யாரும் சஷ்டி விரதம் இருந்தீர்கள் என்றால் கூடுதலாக இன்னும் ஒரு 7 வாட்டி 7 டைம் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு வீடு மனை வாகன யோகங்கள் இருப்பதனாலே இதெல்லாம் கூடி வரக்கூடிய காலம். அழகாக 7 முறை சஷ்டி விரதம் இருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்து சந்திர பகவான் கூட்டாக கடகராசிகளே இருக்கிறார். ஆயில்ய நட்சத்திரத்திலே இருக்கிறார், புதனுடைய நட்சத்திரத்திலே. அப்படி 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது யோகங்கள் பலவும் கொடுப்பார் அப்படிங்கிறது இருக்குது. அந்த யோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக இந்த சந்திரன் உங்களுடைய 8ஆம் இடத்தை தாண்டி கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணுவார். அதனால் கொஞ்சம் சுகங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன காரிய தாமதம் நடந்தாலும் செய்கிற வேலையில் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் கொடுப்பார். சூரியன் உங்களை நேரடி பார்வையாக பார்ப்பார் புதனுடன் சேர்ந்து பார்ப்பதினாலே வரக்கூடியது குடும்பத்திலே அந்யோன்யம். சூரியனுடைய நேரடி பார்வை சில அலைச்சல்கள், குடும்பத்தை சில காலங்கள் பிரிந்து இருக்கக்கூடிய அலைச்சல்களும் சிலருக்கு உண்டு. இடமாற்றங்கள் உண்டாகும். இடப்பிரயாணங்களினால் வரக்கூடிய எனக்கு நல்ல ஃபுட் அமையுமா, நல்ல வீடு அமையுமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதனால் ஒரு பயம். தேவையற்ற கனவுகள், அந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது சுக்கிரன் இன்றையிலேருந்து மாறி உட்கார்றார். மனக்கவலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் சூழலில் கொஞ்சம் மனக்கவலையை தெளிவுபடுத்தாத சூழ்நிலையும் கொண்டு வருவார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கே உட்கார்ந்து பண்ணாலும் சுக்கிரனுடைய தன்மையில் லாபத்தை கொடுப்பாருங்களான சில இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன் பண்ணுவார் அப்படிங்கிறதும் புரிஞ்சு கொண்டால் சரியாக போயிடும். அப்படி உங்களை சுக்கிரன் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னா இன்றையிலிருந்து 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மகாலட்சுமி தாயாரை வணங்குவதும் மிக நல்ல விதத்திலும் மகிழ்ச்சியும் களிப்பையும் உங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவார். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடமான கடகராசிக்குள்ளர ஆயில்ய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே சந்திராஷ்டமோடைய எஃபெக்ட் பூராட நட்சத்திரத்தில் இருக்கும். மனதிலே சில பயங்கள், ரோகங்கள், குழப்பங்கள், பதட்டங்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கொஞ்சம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாய் 8ஆம் இடத்திலே தான் இருக்கிறார்.
12க்குரியவர், விரயஸ்தானாதிபதி. அதனால் தேவையற்ற பயங்களை கிளப்பி கொண்டே இருப்பார். அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. கேது அமர்ந்திருப்பதும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனாலையும் காரிய தடைகள் நிறைய வருவதனாலையும் குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பதனும் மனதில் கொண்டறியலானால் செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்துக்காரர். அப்போது குலதெய்வ வழிபாடு உங்களை உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னு மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் உண்டாகும். குலதெய்வம் தெரியல சார்னாலும் பரவாயில்ல, முருகனை வழிபடுங்கள். முருகனை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே நல்ல உயரத்துக்கு நீங்கள் செல்வீர்கள். இன்றைக்கு சஷ்டி விரதம், சஷ்டி நாளை முருகனை வழிபடனாலே உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சமும் பலவிதத்திலும் பலன்களும் உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைய ராசியிலே உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சந்திரன் அப்படின்னால 7ஆம் இட சந்திரன் சுகத்தை கொடுப்பார்னு அர்த்தம். அயன சயன போகம் ஒன்றாக வரும். முக வசியம் உண்டாகும். வியாபாரத்திலே துணி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கு லாபத்தை பெறுவார்கள். சில அன்பர்களுக்கு தூர தேச பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆஃபீஸில் செல்வாக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கு மொத்தத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடிய நாள். சில அன்பர்களுக்கு மனதிலே தேவையில்லாத கவலைகள், கொடுத்த கடன்லாம் வரலைங்களே, கேஸ் என்ன ஆகுமோ தெரியலைங்களே, அவங்க உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, இன்னும் அவங்க ரெக்கவர் ஆகலைங்களே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கவலைகளும் சேர்ந்து வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. அதனால் எந்த விஷயமும் மைண்டில் இருக்கும். ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிகளை பற்றிய எண்ணங்கள், அவருடைய வாழ்க்கையை செப்பனிடுவதற்காக செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் லைன் அப் பண்ணக்கூடிய டேவாகவும் அமைகிறதுனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக்சட் டே அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார வசதிக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலே பண வரவு உண்டு. அலுவலகத்திலே நல்ல பணிகள் எல்லாம் செய்வதனாலே நல்ல திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலே திறம்பட செய்தீர்கள் என்ற பாராட்டு உங்களை உயர் பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ண வைக்கும். பெண்களுக்கு அந்த நல்ல சாப்பாடு அதை பண்ணி அவங்க போட்டுட்டு அவங்க பக்கத்தில் நின்று நல்லா இருக்குதுங்களான்னு கேட்கும்போது நல்லா இருக்குதுன்னு சொன்னோன்னே சந்தோஷம். அதுலேயும் அந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய நாள். ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் பலு இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் எடுத்து செய்கிறேன்னு கொஞ்சம் சேலஞ்சிங் ஜாப் செய்யக்கூடிய டேவும் இன்றைக்கி இருக்கு. 3, 5 என்ற இலக்கங்கள் அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வும் நலமும் மகிழ்ச்சியும் களிப்பும் என்றும் நிலைத்திருக்க செய்யட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் சரியாக பண்ணேனா, குழந்தைகள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, ஃபேமிலி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு அடிக்கடி மனத்துக்குள்ளே எண்ணங்கள் வந்திருந்தாலும் கூடவே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனாலே லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே இன்று சுக்கிர பகவான் மேஷராசிக்கு பெயர்ந்து விடுகிறார். இப்போ சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை ஒருங்கே தருவார். உங்களுக்கு சுக்கிரன் யோககாரகன். ராகு ஏற்கனவே உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிற ஒரு குரு பார்க்குது, அந்த யோகமும் இருக்குது. அதனால் திங்க் பிக் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சில அன்பர்களுக்கு கால் வலி, முட்டி வலி, வெரிகோஸ் இந்த பிரச்சனைகள்லாம் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் மருத்துவத்துக்கு இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. நல்ல புகழ் தரக்கூடிய விஷயங்கள் வரணும்னா சேரிட்டி அப்படிங்கிறது வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தர்மம் செய்வதனாலே வரக்கூடியது லாபங்கள் என்னென்னா புண்ணியம் சேர்ப்போம். புண்ணியம் சேர்த்தா நல்லது நடக்கும். என்ன நல்லது? கௌரவ பதவி நடக்கும், தன லாபம் கிடைக்கும். இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்லாம். அப்படி பண்ணக்கூடிய லாபம் கிடைப்பதற்கு தர்மங்கள் முக்கியமான காரியம்.
பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா காசு வரும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுவதனாலே 9-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது, இன்றைய நாளிலே வெற்றிகளை முதலை கொண்டு கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவது வாழ்க்கையிலே சுபிட்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் என்றும் நிலைத்திருக்க வைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே சனி பகவான் சுக்கிர பகவான் 2 பேர் அமர்ந்திருந்தாங்க. இன்றைய நாளிலே சுக்கிர பகவான் உங்களை கடந்து உயர்வு என்ற உச்சத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பித்திருக்கிறார். 2ஆம் இடமான ரிஷபராசிக்கு இதுவரை தனலாபம் கொடுத்துருந்தா இனிமேல் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பாருன்னு மனசில் வச்சுக்கோங்க. பணம் வரும், கவலைப்படாதீங்க. ராசியிலிருந்து 3ஆம் இடமான சுறுசுறுப்பு, வெற்றி, தனகாரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், முயற்சி, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நன்மையே செய்வதாக அமர்ந்திருக்கிறார். புத்தி தடுமாற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்கள். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. புத்தி தடுமாற்றங்கள் வந்தால் மட்டும் ரெக்கன்சிலேஷன் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சில தகராறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக எல்லா காரியத்தையும் பண்ணணும். அவங்கள விட்டு வந்தோட்டம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கைவிட்டு போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்கப் போகிறது. பண வரவுக்கான அத்தனை முகாந்திரமும் இருப்பதனாலே திருப்தியான நாள் அப்படின்னே இன்றைக்கி சொல்லலாம். பொருளாதாரத்திலே சீர்கேடு எதுவும் இல்லாதனாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஆஃபீஸ் பாய்ஸ்க்கு வேலை பலு கொஞ்சம் இருக்கும், ஆனால் மெயின்டைன் பண்ணிடுவீங்க. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற இந்த முருகப்பெருமானை வணங்குவதே உங்கள் வாழ்விலே சிறந்த உக்தியாக அமையும். அதனால் பக்தி ஸ்ரத்தையுடன் முருகனை வணங்குங்கள். அனைத்து விதமான லாபத்தையும் மகிழ்ச்சியும் களிப்பையும் ஒருங்கே பெறுங்கள். வாழ்க வளத்துடன்.